வாய் இருக்கிற பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்ற அந்த ஒரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே தங்குறதுக்காக வந்திருந்தேன் லவ் ஹோட்டல்ஸில் வந்து கேட்டேன். நைட் 9 மணிக்கு மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3500 தாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. ஸோ டிவி எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஸ்லிட் மாதிரி வச்சுருக்காங்களா. ஸோ டிவி வந்து அது உள்ளே அப்படியே வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ரூமு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் இருக்குங்க. ஸோ இங்கே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா நல்ல கிராண்டாக போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த டீப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போனா ஜப்பானுக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி லவ் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா நல்ல லக்ஸரியாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். இது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இது ஏதோ மானிட்டர் மாதிரி இருக்குது, இது என்ன மானிட்டர்னு தெரில. சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கராஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கராஓகேக்காக 2 பேர் பாடுறதுக்காக ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க, குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கலாமே, இங்கே வந்து நம்மளுக்கு மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருக்காங்க, காஃபி மேக்கர் கொடுத்துருக்காங்க, தண்ணி. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜு நம்ம எதனா வச்சுக்கிறது இருந்தால் நம்ம வெளியிலேருந்து வர பொருட்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம். இங்கே ஆன்லைனில் நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைஸ்டு இந்த ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க, கிளாஸ் எல்லாம். ஸோ அடுத்தது இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வால்பேப்பர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்து பாருங்கள், ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா நீங்கள் கரோக்கே பாடினீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் இருக்குது. விண்டோலாம் பார்த்துக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து நம்மளுக்கு குட்டி ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து இப்படி போனோம் வச்சுக்கலாமே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் வந்து வச்சுருக்காங்க, ஒய்ஃபை எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏன்னா பிஜிஎம்மு நீங்களே ஏன்னா மிக்ஸ் பண்ணலாம் போல் இருக்குது, அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள் யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸோ எல்லா ஐட்டமும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வேறு லெவலு. இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு டிவி, இங்கே ஒரு டிவி. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. நான் இதை ஃபஸ்ட் டைமு இந்த அளவுக்கு ஒரு எலகண்ட்டான ஒரு ரூமில் வந்து இருக்கிறது. ஜஸ்ட்டு ஒரு 3500 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த அளவுக்கு சூப்பராக வந்து தங்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மசாஜர் பாருங்கள். ஸோ ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காற்று ரெஃப்ரெஷ்னருக்கு வந்து இங்கே ரெஃப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டனாக இப்படி போது பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போனால் கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு இவ்வளோ பெருசு, அதெல்லாம் 2 பேருக்கு தாராளமாக வந்து போதும், 4 பேர் படுக்கலாம் போல இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ இது பின்னாடியும் வந்து சூப்பராக இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஒன்று சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே முக்கியமானது சவுனாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டவல் இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா டவல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. இங்கே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ரெஸ்ட் ரூம் தான். இங்கே பாருங்கள் 2 பேர் தாராளமாக குளிக்கலாம். இது எவ்வளோ பெருசு பாருங்கள், ஜகுசியா இது பேர், ஜகுசி. 2 பேர் தாராளமாக வந்து குளிக்கலாம், அவ்வளோ பெருசு. அங்கே ஒரு பெரிய டிவி வேறு கொடுத்துருக்காங்க, லைவாக நம்ம வந்து டிவி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு இது மேலே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். தண்ணி வந்து ட்ரைன் ஆகி உங்களுக்கு கீழே போகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே தண்ணி ட்ரை ஆகி கீழே போயிடும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து தண்ணி குளிக்கிறதுக்கு ஷவர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இப்போ சவுனா இது வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு நல்ல ஹாட் டெம்பரேச்சரில் நம்ம உள்ளே உட்காந்து ஸ்டீம் பாத் வந்து எடுக்க முடியும். ஸோ ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஜஸ்ட்டு வந்து 3500 நம்ம ஊர் காசுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். ஜப்பான் வந்தீங்கன்னா லவ் ஹோட்டல்ஸ் அப்படின்றத மிஸ் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பாய்.